ஒரு அழகான குளத்துல 3 மீன்கள் வாழ்ந்து வருது. அந்த குளத்துல ஏராளமான மீன்கள் இருக்கின்றன. ஆனா இந்த 3 மீன்கள் மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும். அந்த குளத்துல ஜாலியா சுற்றித் திரிந்து விளையாடிட்டு வராங்க. எங்க போனாலும் இவங்க 3 பேரும் ஒண்ணாதான் இருப்பாங்க. ஒருத்தருக்குள்ள ரொம்ப பாசமா, அன்பா இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த குளத்துல ஜாலியா சுத்தி திரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 3 மீன்களோட பேர் பாத்தீங்கன்னா, ஒரு மீன் பேரு வருமுன் காப்போன். இன்னொரு மீன் பேரு வருங்கால் காப்போன். அடுத்த மீனோட பேரு வந்தபின் காப்போன். இந்த 3 மீன்களும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? இவங்க 3 பேருடைய பேர் இதுதான். ஒரு நாள் அந்த குளத்துக்கு 2 மீன் பிடிக்கிறவங்க வந்து பாக்குறாங்க. ஆஹா! இந்த குளத்துல நிறைய மீன்கள் இருக்கே! பேசாம இந்த மீன்கள் எல்லாம் நம்ம பிடிச்சிட்டு போனா என்ன? அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த குளத்து மேல நின்னு. அப்போ அந்த 3 மீன்கள்ல வருமுன் காப்போன் அப்படிங்கிற மீன் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, மேல பாத்தீங்களா? கரை மேல 2 மீனவர்கள் நம்மளெல்லாம் எப்படி பிடிச்சிட்டு போலான்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? பேசாம நம்ம அவங்க நாளைக்கு நம்மள வந்து வலை வீசி பிடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த குளத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு குளத்துக்கு ஓடி போயிடலாமா? அப்படின்னு அந்த வருமுன் காப்போன் அப்படிங்கிற மீன் கேக்குது. மத்த 2 மீன்கள் கிட்டயும். ஆனா மத்த 2 மீன்களோட பேர் என்ன? வருங்கால் காப்போன், வந்தபின் காப்போன். அந்த 2 மீன்களும் என்ன சொல்லுதுன்னா, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் பெருசாவே தெரியல. நாளைக்கு தானே அவங்க வந்து மீன் பிடிக்க போறாங்க. நாளைக்கு கதைய நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீன்கள் சொல்லுது. ஆனா அந்த வருமுன் காப்போன் அப்படிங்கிற மீனுக்கு மட்டும் ரொம்ப பயம் வந்துடுது. நாளைக்குன்ற மாதிரி நம்ம தள்ளி போட்டோம்னா கண்டிப்பா நம்ம இவங்களோட வலையில சிக்கிடுவோம். அதனால நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்களை சொல்லி பாக்குது. ஆனா அவங்க 2 நண்பர்களும் இதோட வார்த்தைய பெருசா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அதனால இந்த வருமுன் காப்போன் அப்படிங்கிற மீன் என்ன பண்ணுதுன்னா, சரி இனிமேல் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு குளத்துக்கு நீந்தி போயிடுது. இப்போ வருமுன் காப்போன் அப்படிங்கிற மீன் வேற குளத்துக்கு போயிடுச்சு. இப்போ மீதி இருக்க 2 மீன்கள் யாரு? வருங்கால் காப்போன், வந்தபின் காப்போன். உடனே இந்த வருங்கால் காப்போன் மீனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அச்சச்சோ! நம்ம நண்பர் ஒருத்தன் போயிட்டானே! இப்ப நம்ம என்ன பண்றது? சரி நம்ம இன்னொரு நண்பர்கிட்ட வந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அந்த வருங்கால் காப்போன் மீன் கிட்ட சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த குளத்திலே இருக்கலாமா? இல்ல நம்மளும் எங்கேயாவது போயிடலாமா? அப்படின்னு கேக்குது. அதுக்கு வந்தபின் காப்போன் அப்படிங்கிற மீனு, பரவால்ல பரவால்ல. என்ன நடந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இங்கேயே இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது அந்த மீனும். வருமுன் காப்போன் மீன் சொன்ன போலவே மறுநாள் அந்த மீனவர்கள் வலைய குளத்துல வீசுறாங்க. அப்போ இந்த மீன்கள் ரொம்ப பதட்டமாயிடுது. என்ன இது? நேத்து சொன்னார் போலவே வலை வந்து நம்ம குளத்துக்குள்ள வருதே! நம்ம இப்ப மாட்டிக்குவோமோ? அப்படின்னு எல்லா மீன்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அந்த மீனவர்களும் குளத்துல வலைய வீசுறாங்க. இப்ப வருமுன் காப்போன்கிற மீனு வேற குளத்துக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற இந்த 2 நண்பர்கள் மட்டும்தான் இருக்காங்க. வருங்கால் காப்போனும், வந்தபின் காப்போன். இப்படி 2 மீன்கள் தான் இருக்கு. இப்ப வருங்கால் காப்போன் மீன் என்ன செய்யுதுன்னா, இனிமேல் நமக்கு இங்க இருந்தா பிரச்சனை தான். நம்ம வந்து கண்டிப்பா வலையில மாட்டிடுவோம். அதனால நம்ம ஏதாச்சும் ஒரு யோசனை பண்ணி தப்பிச்சுக்கணும். அப்படின்னு என்ன யோசனை பண்ணுதுன்னா, நம்ம செத்து போயிட்டா மாதிரி நடிக்கலாம். நம்ம சப்போஸ் வலையிலேயே நம்ம மாட்டினாலும், நம்ம செத்துட்டோம்னு நினைச்சு அந்த மீனவன் நம்மள தூக்கி போட்டுருவான். அப்ப நம்ம திரும்பவும் தண்ணிக்குள்ள நீந்தி ஓடி போயிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி என்ன செய்யுதுன்னா, செத்து போன மாதிரி அப்படியே படுத்துக்குது அந்த வலைக்குள்ள. ஆனா அந்த வந்தபின் காப்போன்கிற மீனு திகைச்சு போய் நிக்குது. அதுக்கு ஒரு யோசனையும் வரல. என்ன பண்றதுன்னும் தெரியல. அதனால திகைச்சு போய் பாக்குது. சொன்னது போலவே அந்த 2 மீன்களும் வலையில மாட்டிக்குதுங்க. மாட்டிட்டதும் இந்த வருங்கால் காப்போன் மீன் மட்டும் அது யோசனை பண்ணபடியே செத்து போன மாதிரி கரையில வந்ததும் நடிக்க ஆரம்பிக்குது. அத பார்த்த மீனவன், இந்த மீன் செத்து போச்சு. இந்த மீனை நம்ம எதுக்கு கொண்டு போனோம்? ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தான் நமக்கு உயிரோட இருக்க மீன்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லி இந்த வருங்கால் காப்போன் மீனை வந்து தூக்கி திருப்பும் குளத்திலே போட்டுடுறாரு. குளத்திலே போட்டதும் அது என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ள போனதும் நீந்திக்கிட்டே ஓடி போயிடுது. இப்ப 2 மீன்கள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு மீனோட பேர் என்ன? வருமுன் காப்போன். 2வது மீனோட பேரு வருங்கால் காப்போன். இப்ப இந்த 2 மீன்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு மீன் மட்டும் தான் மாட்டிக்கிச்சு அந்த மீனவன் கிட்ட. அந்த மீனோட பேர் என்ன? வந்தபின் காப்போன். இந்த மீன் மட்டும் மீனவர்கள் கையில சிக்கிக்குது.
இப்ப என்ன ஆகுது? 2 மீன்கள் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒரு மீன் மட்டும் மீனவர் கையில அகப்பட்டு செத்து போச்சு. இப்ப இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைகளே? வருமுன் காப்போன் அப்படிங்கிற மீன் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நாளைக்கு நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அது புரிஞ்சுக்குது. நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி நான் தன்னோட நண்பர்கள் கிட்டயும் அத சொல்லுது. ஆனா அது சொல்ற அந்த நல்ல விஷயத்த மத்த 2 நண்பர்களும் கேட்கவே இல்ல. அதனால சரி ஓகே அப்படின்னு அந்த மீன் தன்னுடைய பாதுகாப்ப மட்டும் பார்த்து வேற குளத்துக்கு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு அது சந்தோஷமா உயிரோட இருக்கு. 2வது மீன் என்ன? வருங்கால் காப்போன். வருங்கால் காப்போன் அப்படிங்கிற மீன் என்ன பண்ணுது? அந்த சூழ்நிலை, அதாவது நம்ம தப்பிச்சுக்க முடியறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு அந்த மீன் பிடிக்கும்போது அந்த ஸ்பாட்ல யோசிச்சு பாக்குது. நம்ம இப்ப நினைச்சா கூட நம்மள காப்பாத்திக்க முடியும். ஏதாவது பண்ணி நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு செத்து போன மாதிரி நடிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்குது. ஆனா வந்த பின் காப்போன் அப்படிங்கிற மீன் ரொம்ப லேசியா இருக்கு. லேசினா சோம்பேறியா இருக்கு. எல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். மீன் பிடிக்கும் போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமா இருக்கிறதுனால அதுக்கு தன்னை காப்பாத்திக்கவும் தெரியல. எப்படி தன்னோட உயிரை பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னும் தெரியாம அந்த வலையில மாட்டி செத்து போயிடுது. அது போலதான் குழந்தைகளா, நம்ம ஒரு பிரச்சனை நமக்கு ஏதாவது வருதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா, நம்ம உடனே அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறத பத்தி நம்ம முன்கூட்டியே யோசனை பண்ணணும். சப்போஸ் அப்படி நம்மளால பண்ண முடியல, பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலையிலயும் ஏதாவது ஒரு வழியில நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். 2மே பண்ணாம, அது வரும்போது பார்க்கலாம், பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம் நம்ம சோம்பேறித்தனமா இருந்தோம்னா, நம்மள யாருமே காப்பாத்த மாட்டாங்க. நம்ம அந்த மீனவர்கள் கையில மாட்டி செத்து போன மாதிரி நாமளும் பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் மனக்குழப்பத்தோட இருக்கணும். அதனால இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? ஒரு சூழ்நிலைக்கு வரத்துக்கு முன்னாடியும் நம்ம யோசிக்கணும். வந்த பிற்பாடும் என்ன செய்யலான்றத யோசிச்சு பண்ணணும். எதையுமே யோசிக்காம சோம்பேறித்தனமா இருந்தா நம்ம பிரச்சனையில தான் மாட்டிக்குவோம். ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகளா. தேங்க்யூ.